அண்ணாமலை திடீர்னு அந்த விலகல் என்டிஏ கூட்டணிக்கு சலசலப்பு உண்டாக்குமா? தனி நபரை இந்த கட்சி யாருமே நம்பி இருக்காது. அவர் சுற்றுப்பயணம் பண்ணாதனால எந்த வேலையும் தோய்வடையாது. அண்ணாமலையினால ஒரு ஸ்பெஷல் கவர்னன்ஸ் தனிமன்ற மனிதனுக்கு இந்த கட்சி கொடுக்கவே கொடுக்காது. தாவேக்காவோட கொள்கைடா, கொள்கைனா என்னன்னு தெரியாததான் எங்க கொள்கை, கொள்கையே இல்லாததான் எங்க கொள்கை, இதான் அவங்க கொள்கை. நீங்கள் சும்மா எம்ஜிஆர் வேஷம் போட்டு நடிக்கிற ஒரு கூண்டுக்குள்ள அடைக்கப்பட்ட பனையூர்ல வளர்க்கப்படுகிற ஒரு கலர் மீன். நான் அடிமட்ட தொண்டர்களை பார்க்க மாட்டேன், யாரையும் சந்திக்க மாட்டேன். ஆனா ஒவ்வொரு வீட்டுல இருந்து ஒரு விஜய் வருவார்ன்றது ஓவர் கான்பிடண்டா இல்லையா? மக்களோடு மக்கள் கலந்தான் தாங்க தலைவன். நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேசன் வந்திருக்காரு. நேர்காணல் அந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கு பரபரப்பாக பேசக்கூடிய அண்ணாமலை அந்த தொகுதி பொறுப்பாளர்ந்து விலகல் என்ற அந்த ஒத்த வரி பல்வேறு கோணங்களில் பல விமர்சனங்களில் பேசிகிட்டு இருக்காங்க. அது சம்மந்தமாக அதை வெங்கடேஷன் கேட்போம். வணக்கம் வெங்கடேஷன். வணக்கம் சார். அண்ணாமலை தமிழ்நாடு முழுவதும் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை துவங்குவதற்கு ரெடியான இருந்த காலகட்டத்தில் திடீரென்று ஒரு அறிவிப்பு, தன் தந்தைக்கு உடல்நிலை சரியிதனால் என்னை அந்த 3 தொகுதி பொறுப்பாளர்களாக போட்டிருந்தாங்க. அதை என்னால் சரிவர செய்ய முடியாது, தந்தை உடனிருந்து பார்ப்பதனால் அந்த வேலையிலேருந்து நான் விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு. இந்த அறிவிப்பை எப்படி பார்க்க போகிறதுனா, அண்ணாமலை தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அண்ணாமலை ஒரு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய இதில் ஒரு சுருக்கி பண்ணிட்டாங்க, அதனால் அவர் விலகிட்டாங்கன்னு ஒரு தரப்பு பேசுகிறாங்க. உண்மையில் அண்ணாமலைக்கு பாஜகவில் முக்கியத்துவம் இருக்கா, இல்லை அவருடைய நிலைப்பாடு திடீரென்ற மாற்றத்துக்கான காரணங்கள் என்ன? இல்லை, இது முக்கியத்துவம் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்விக்கே இல்லை. ஏன்னா மோடிஜி பொறுத்தவரையும், அமித்ஷா அவர்களை பொறுத்தவரையும், பிஜேபி கட்சி பொறுத்தவரையும் கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்கள் தான், எல்லாருமே சேவகர்கள் தான். இப்போ நீங்கள் மோடிஜி அவர்களும் நம்ம நாட்டுடைய பிரதமராக இருந்தாலும், மோடிஜி அவர்கள் எந்த பகுதியில் வசிக்கிறாரோ அந்த இடத்துல அவர் ஒரு 50 பேரை சேர்த்து ஒரு கிளைத் தலைவரை உருவாக்கி, கிளை கழகத்தை உருவாக்கி, அங்கே ஒரு கொடியை ஏற்றி தகுதி பெற்ற கிளையை ஆக்கணும். அது பேசிக். அந்த இடத்துல ஒரு கொடியை ஏற்றணும், அந்த கொடியை கிளை தலைவர் தான் ஏற்றணும். அந்த இடத்துல 50 பேரை அவர் உறுப்பினராக சேர்த்து, என்னுடைய கிளை தகுதி பெற்ற கிளை, அப்போனா இந்த இடத்துல நான் 50 பேரை சேர்த்துருக்கேன், இந்த கிளையில் 50 ஓட்டு கன்ஃபார்ம் இருக்குது. இது 50ன்றது ஒரு மினிமம் சொல்கிறேன், எவ்வளோ வேணால் நீங்கள் சேர்க்கலாம். அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த கிளையில் கொடியேற்றுறதுக்கான தகுதி யாருக்கு கிடைக்குன்னா, மோடிஜியே அவர்களே வந்தாலும், அமித்ஷாஜியே வந்தாலும் அந்த கிளை தலைவர் தான் கொடியேற்றணும். இது கட்டமைப்பு. ஃபஸ்ட்டு நேஷன், நெக்ஸ்ட் பார்ட்டி. இதுதான் பிஜேபியோட தாரக மந்திரம். முதல் நாடு, அப்புறம் தான் கட்சி, எல்லாமே குடும்பம் எல்லாமே. அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த 15 கோடி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் அனைவருமே பெரிய பதவியில் வைத்தாலும் சின்ன பதவியில் வைத்தாலும் பதவியே வைக்கலாரும் அவர்கள் சமூக சேவகர்கள் தான். சமூகத்துக்காக பணியாற்ற தான் நம்ம இந்த கட்சியில் இருக்கும். இதுதான் அந்த கட்சியினுடைய கட்டமைப்பு. நீங்கள் பெரிய ஆள் சின்ன ஆள்லாம் இல்லை, எல்லாம் வரிசையில் தான் போய் நிற்பாங்க, எல்லாம் வரிசையில் தான் சாப்பாடு வாங்குவாங்க. ஆர்எஸ்எஸ்ஸோடைய கூட்டங்கள் நடந்ததுன்னா ஒரு தாய் தலாணி பாயை வச்சுக்கிட்டு ஒரு மண்டபத்தில் எல்லாருமே படுத்துக்கணும். 100 பேர் தங்குவாங்க, 10 டாய்லெட் தான் இருக்கணும், அந்த டாய்லெட்டில் தான் போகணும், அவங்களே சுத்தப்படுத்திக்கணும், உணவுகளை அவங்களே எடுத்து போட்டு சாப்பிட்ணும். பெரிய பெரிய தலைவர்களே சொல்கிறேன், அவங்களே உணவு தட்டை கட்டுக்கோப்பான ஒரு கட்சி. அப்போ இன்றைக்கு தமிழ்நாட்டில் 72 பேருக்கு தேர்தல் பிரச்சார பொறுப்பாளர் வேற. நல்லா கேளுங்க, ஏற்கனவே பொறுப்பாளர் போட்டாச்சு. ஒரு தொகுதிக்கும் 232 தொகுதிகளுக்கும் பொறுப்பாளர், இணை பொறுப்பாளர், சில தொகுதி பெரிய தொகுதியாக 2 இணை பொறுப்பாளர், ஒரு பொறுப்பாளர் ஆல்ரெடி போட்டாச்சு. தேர்தல் பிரச்சார பொறுப்பாளர்னா அங்கே பிரச்சாரம் பண்ணணும். இதுக்கு தான் அவர் பொறுப்பாளர். கட்சியினுடைய பொறுப்பாளர் இது கிடையாது, அந்த தொகுதியினுடைய பொறுப்பாளர் கிடையாது. 72 மூத்த தலைவர்கள் எல்லாருமே இன்னைக்கு பாஜகவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் எல்லாரும், நாயனன் உட்பட, ஏபி முருகானந்தம் உட்பட, வீர திருநாவுக்கரசு ஆகட்டும், யார் பெரிய தகுதி சின்ன தகுதிலாம் கிடையாது. 72 பேருக்குமே சில மாவட்ட தலைவர் கூட அதில் வருவாங்க. அவர்களுக்கு அந்தந்த கட்சியினுடைய ஒரு 4 மாவட்டத்தை பொறுத்து இந்த மாவட்டத்துக்கு நீங்கள் தேர்தல் பிரச்சார பொறுப்பு நீங்கள் பண்ணிக்கிறீங்க. இல்லை, கரெக்ட், நீங்கள் சொன்னது நான் ஏற்றுக்கிறேன் வெங்கடேஷ். அதே வேளையில் இன்றைக்கி என்னென்னா, திமுகவுக்கு ரொம்ப டஃப்பான ஒரு
ஆன்சர் சொல்லக்கூடிய ஒரு இதில் வந்து ஒரு பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு ஸ்டார் வேல்யூடைய அண்ணாமலை அந்த 3 தொகுதி இருந்தாலும் சரி, நீங்கள் சொன்னப்போல வந்து இந்த தேர்தல் பொறுப்பாளர் இருந்தாலும் சரி, திடீர்னு வந்து அந்த விலகல் என்பது என்டிஏ கூட்டணிக்கு வந்து ஒரு சலசலப்பு உண்டாயிருக்கு. இல்லை, அதெல்லாம் ஒரு கூட்டணி சொல்ல 3 தொகுதிகள் கிடையாது, அவருக்கு 7 தொகுதி. பத்மநாபபுரம், ஸ்ரீவைகுண்டம், மதுரை, நம்ம விருகம்பாக்கம், அப்புறம் வந்து மதுரையில் ஒரு தொகுதி, கிட்டத்தட்ட சிங்காநல்லூர், கோயம்புத்தூரில் 7 தொகுதிகளுக்கு அவர் பொறுப்பாளர். அவர் வந்து தன்னுடைய பேட்டிகளை தெளிவாக சொல்கிறாரு. நான் கோயம்புத்தூர் தான் இப்போ அதிக காலமாக ஸ்டே பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் அப்பாவுக்கு வந்து டயாலிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எங்கள் வீட்டுக்கு நான் அவருடைய அப்பாவுக்கு வந்து பையனாக இருக்க காரணத்தினால நான் அவர் பக்கத்தில் இருந்து கவனிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். அதனால் கோயம்புத்தூர் சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன நிகழ்ச்சிகளில் தான் இப்போதைக்கு கலந்து கொண்டிருக்கிறேன். மற்ற நிகழ்ச்சிகளுக்கு என்னால் போக முடியாது. இப்போ 7 தொகுதியில் சொன்னால் ஸ்ரீவைகுண்டம், பத்மநாபபுரம் இந்த சைடு தென் மாவட்டங்கள் போகணும், திருநெல்வேலி சைடு போகணும், விருகம்பாக்கம் தென்சேனையில் இருக்குது, மதுரை மேற்கு அங்கே இருக்குது மதுரை தொகுதியில், அப்படி போனால் சிங்காநல்லூர், ஒரு ஜிக்ஸாக்காக இருக்குது எல்லாமே. அப்போ ஒரு பிரச்சாரத்துக்கு போனால் இப்போ தேர்தல் தேதி அறிவிக்கிட்ட பிறகு ஒரு 30 நாள் கிடச்சிதுன்னா ஒரு தொகுதியில் மினிமம் 3 நாள்னாச்சும் அவர் ப்ரெசன்டேஷனை கொடுக்கணும். அப்போ இங்கேருந்து அங்கே போகிறப்ப இங்கேருந்து ஒரு ஜிக்ஸாக்காக போகிறதுக்கான பயணத்திட்டத்தை என்னால் வகுக்க முடியல. ஆனால் நான் வந்து இதை தவிர கட்சி எனக்கு என்ன பணி கொடுக்குறதோ அதை நான் செவ்வனே செய்வேன் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டார். அப்போ அவர் சொல்கிற ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. 2021 தேர்தலில் அண்ணாமலைஜி வந்து கரூரில் போட்டிட்டார். உங்களுக்கு தெரியும், முருகனுடைய தலைமையில் இருக்கக்கூடிய சின்ன ஓட்டில் அவர் தோத்தார். அதுக்கப்புறம் 24ஆம் ஆண்டு எலெக்ஷனில் கோயம்புத்தூரில் பெரும்பான்மையான 2ஆம் இடத்துக்கு வந்தார். ஸோ அவங்க வந்து தேர்தலுக்கு போட்டிடுறதோ தேர்தல் பிரச்சாரத்துக்கு போதெல்லாம் ஒன்றும் புதுசு இல்லை. போன வாட்டி சூறாவளி சுற்றுப்பயணமாக பிரச்சாரம் பண்ணார். இன்னும் சொல்ல அந்த அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள ஒரு இல்லை முக்கியத்துவம் கொடுக்கலாம் இல்லைங்க. போன வாட்டியே நாடு முழுக்க வந்து அவர் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு போன வாட்டியே என்ன சொன்னாங்கன்னா, நயனா நாகரத்தினோட பார்த்தீங்கன்னா அண்ணாமலை என்பது வந்து ஒரு எல்லாருக்கும் இளைஞர்களுக்கான கவர்ற தன்மை இருக்கு இல்லைன்னு சொல்லுங்க. போன முறை என்ன நடந்ததுன்னா, அவர் தேர்தலில் நான் போட்டியிட மாட்டேன், ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38-39 தொகுதிகளுக்கும் நான் பிரச்சாரத்துக்கு செல்ல வேண்டியது இருக்கிறதுனால என்ன ஒரு ஜாகிரபி லிமிட் கூட நீங்கள் அடக்காதீங்க, தேர்தலில் நான் போட்டியிடலன்னு ஃபஸ்ட்டு சொல்லிட்டார். ஆனால் டெல்லியில் கொடுத்த அழுத்தத்தில் நீங்கள் போட்டியிடணும், உங்களுக்கான கிரேஸ் இருக்குது, நீங்கள் போட்டியிடணும்னு சொல்லி தான் கோயம்புத்தூரில் அவர் போட்டியிட வச்சாங்க. சரிங்களா? இப்போ கூட அவர் தேர்தலில் போட்டியிடுவாரா போட்டியிட மாட்டாரான்றது கட்சி முடிவு செய்து எனக்கு அறிவிக்கும், நான் டிசிஷன் என்னன்னு சொல்கிறேன்னு கூட சொல்லிட்டார். இப்போ அவர் சொல்கிற ஒரு விஷயம், வேல்யூவான விஷயம் என்னென்னா, ஒன்று ஒரு இடத்துல இருக்குது. ஜாகிரபியல் லிமிட்டாக போட்டிங்கன்னா இப்போ நீங்கள் தனி ஹெலிகாப்டர் வச்சுட்டு போனால் கூட இது ஒரு மூலையில் இருக்குது, நார்த் ஈஸ்ட் வெஸ்ட்டு 4 மூலையில் இருக்குது 7 தொகுதியும். அப்போ என்னால் வந்து அதிகமாக ட்ராவல் பண்ண முடியாது, என்னோடய அப்பா கண்டிஷன்ஸ் இப்போ இருக்கிறதுனால என்னால் அதிகமாக ட்ராவல் பண்ண முடியாது. இப்போ வந்து அதிகமாக ட்ராவல் பண்ண முடியாதுன்ற ஒரு காரணத்தை முன்வைத்ததுனால நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இவருக்கு முக்கியத்துவம் இல்லைன்னு? 72 பேருக்கு கொடுக்கப்பட்ட அதே முக்கியத்துவம் தான் அவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. நல்லா கேட்டுங்க, அண்ணாமலைஜி இன்றைக்கு மாநில பொதுக்குழு உறுப்பினர், தேசிய செயற்குழு உறுப்பினர், இந்த போஸ்டிங்கில் தான் இருக்கார். அவருக்கு வேறு எந்த போஸ்டிங்குமே கிடையாது. அவர் இன்றைக்கும் சொல்கிறார், நான் வந்து சாதாரண ஒரு காரியக்கர்த்தா, பிஜேபியினுடைய அடிமட்ட தொண்டன், என்னை கட்சி என்ன வேலை செய்ய சொல்லுதோ அதை செய்கிறேன். என்கிட்ட இந்த வேலையை கொடுத்தாங்க. இப்போ கூட இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, இந்த வேலையை கொடுத்து கிட்டத்தட்ட 1 வாரம் ஆச்சு. யார் யார் எந்தெந்த பொறுப்பாளர்ன்றது லிஸ்ட்டு வந்து 1 வாரம் ஆச்சு. இப்போ தான் அவர் அறிவிக்கிறார். ஏன் அறிவிக்கிறார்னா, இப்போ வந்து அவங்க அப்பாவுடைய கண்டிஷன் எப்படி இருக்குன்னு அவர் தான் சொல்லணும். அவர் பூர்ண நலம் பெற்று வரணும்னு நம்ம கடவுளை வேண்டுறோம், இருந்தாலும் சொல்கிறோம். அப்போ வந்து ஒரு சீரியஸான கண்டிஷனில் இருக்கா, இல்லை டயாலிஸ் பண்ணுறப்ப கூட, ஏன்னா டயாலிஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும் எப்படின்னு, கண்டிப்பாக ஒரு ஆள் கூட இருக்கணும். அப்போ வந்து தந்தையாருடைய இறுதி காலகட்டத்தில் நம்ம கூட இருக்கணும் கூட அவர் ஆசைப்படலாம். அது வந்து அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை சம்மந்தப்பட்டது. கட்சி அவருக்கான பொறுப்பை கொடுத்து விட்டது. அது நாசுக்காக அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு இந்த கண்டிஷனில் இருக்குது, என்னால் இப்போதைக்கு இது பிரயாணம் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்கிறேன். அட் த சேம் டைம் வேறு பணிகள் என்னால் இருந்து பண்ண முடியுமா? குறிப்பாக சொல்ல போனால் டெய்லி ஒரு ஆன்லைனில் கூட பேசலாம், திமுகவோட அவலங்களை வந்து ஸ்பீச்சில் கொடுக்கலாம், ப்ரெஸ் மீட்டை வச்சு டெய்லி ப்ரெஸ் மீட் பண்ணலாம், திமுக என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்கு அது விளக்கங்களை கொடுக்கலாம், மத்திய அரசு எடுத்து திமுக என்னென்ன சொல்லுதோ அதற்கான தன்னுடைய சார்பான விளக்கங்களை கொடுக்கலாம், கண்டன ஆர்ப்பாட்டங்கள் கோயம்புத்தூர் சுற்றி எங்கன்னா நடந்தாலோ, உண்ணாவிரதமோ இல்லை போராட்டக்களமோ ஏதோ ஒன்று ஆரம்பிச்சதுன்னா அந்த இடத்துல அவர் அதை நோக்கி நகரலாம், அதில் மாற்றே கிடையாது. ஆனால் இதனால வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படலன்னு சும்மா இவங்க கட்டமைப்பை நோக்கி நகர்த்துறாங்க. ரெண்டாவது, நான் முன்னாடி சொன்னதை பதிவை நினைவிட்டு விரும்புகிறேன், தனி நபரை இந்த கட்சி யாருமே நம்பி இருக்காது. இந்த கட்சி வந்து தேசிய கட்சி, எல்லோரும் ஒன்று தான். வி.கே. வெங்கடேசன் ஒன்று தான், அண்ணாமலையும் ஒன்று தான். இது அண்ணாமலையினால ஒரு ஸ்பெஷல் கவர்னன்ஸ் தான், தனிமன்ற மனிதனுக்கு இந்த கட்சி கொடுக்கவே கொடுக்காது. ஆனால் அவரை வந்து யூஸ் பண்ணிக்கணும்னு கட்சி நினைக்குது. போன வாட்டி கூட உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். போன நாடாளுமன்ற தேர்தலில் குஷ்பு அவர்களை தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுப்பயணம் சொல்லி பயணத்திட்டம் வகுத்தோம்.
ஒரு 2 நாள் போனாங்க, 3ஆம் நாள் அவங்க கால் வந்து உடஞ்சிருச்சு. அதோடு போய் அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டாங்க. அவங்களால சுற்றுப்பயணத்தை கண்டினியூ பண்ண முடியலன்னு சொல்லிட்டாங்க. லெட்டர் கொடுத்துட்டாங்க, தயவுசெய்து ரிலீவ் பண்ணுங்க, என்னால் பண்ண முடியாது, இந்த பயண திட்டத்தை வேற ஆள் கொடுங்க. அதுக்காக என்ன பண்ண முடியும்? ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்டுடைய வாழ்வியலில் சில பிரச்சனைகள் வரப்போ அது ஏற்றுக்கொள்ள தான் வேணும். 2வது, இப்போ அண்ணாமலைஜி வந்து சுற்றுப்பயணம் பண்ணால் சந்தோஷம், எங்களுக்கெல்லாம் வரவேற்கிறோம். அவர் சுற்றுப்பயணம் பண்ணாதனால எந்த வேலையும் தோய்வு அடையாது. தமிழ் எப்படி வந்து விஜய் அண்ணாமலை இல்லைன்னா கூட என்டிஏ வந்து வெற்றி பெறுங்க. அண்ணாமலைன்றது அண்ணாமலையே எங்களோட 10 தலைவர்ல அவரும் ஒரு தலைவருங்க. அப்படிதாங்க நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். உறுதியா சொல்றீங்க அண்ணாமலை இல்லைன்னா கூட அண்ணாமலை இல்லைன்னான்றதுங்க. அண்ணாமலை எங்க கட்சியினுடைய மூத்த காரியகர்த்தாங்க, அதுல மாற்று இல்லைங்க. அவர் ஒரு சூழ்நிலை இருக்கிறாருன்னா அதை மதிக்கணும். அங்கே இருக்க கட்சிக்காரர் அவருடைய பேர்டனை நாங்கள் ஏற்றுக்கிறோம், அவருக்கான பணியை நாங்கள் எடுத்து செய்கிறோம். அவர் குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்குன்னா அதனால் அவர் அப்படி இல்லை, நீங்கள் அப்பா அம்மாவெல்லாம் பார்க்கக்கூடாது, நீ பிரச்சாரம் பண்ணலாம்னு சொல்ல முடியாது. அவருடைய பணியில் அவருடைய தொண்டர்கள், நாங்கள் அவருடைய ரசிகர்களாகட்டும், அவருடைய தொண்டர்களாகட்டும், அவருடைய காரியகர்த்தாகட்டும், அவர்களை ஏற்று செய்ய போகிறோம். அவர் இருந்தார்னால் நல்லது தான், அவர் இருந்தார்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை அவர் சொல்கிறப்ப அது ஏற்றுக்கிற பக்கம் நமக்கு வேணும். இது கூட வந்து அவர் வந்து கன்ஃபர்மேஷன் கிடையாது. அவர் வந்து நாயன்ட்டு லெட்டர் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது கட்சி ஏற்றுக்குதா, இல்லாட்டி கட்சி வந்து பயண திட்டத்தை மாற்றி கோயம்புத்தூர் சுற்றி ஒரு 4-5 ஏரியாவை போட்டு 4-5 சட்டசபை தொகுதியில் போட்டு நீங்கள் கோயம்புத்தூர் தான் இருக்கணுன்றீங்க, இந்த கோயம்புத்தூர் தொகுதிக்குள்ளே நீங்கள் பிரச்சாரம் பண்ணான்னு கூட சொல்லலாம், நடக்கலாம். சொல்கிறது நடக்குன்னு சொல்லலாம். இவருக்கு கொடுக்கப்பட்ட பத்மநாபபுரம் மாவட்டம், ஸ்ரீவைகுண்டம் மாவட்டம், மதுரை ஆகட்டும், விருகம்பாக்கம் மாவட்டம், இன்னும் எந்தெந்த தொகுதியில் சிங்காநல்லூர்லாம் வேறு ஆளுக்கு மாற்றி கொடுக்கலாம். அவர் ஏன் இப்பயே அதை சொல்கிறாருன்னா, அந்த பிரச்சார பயணத்தில் அந்த தொகுதி வென்றெடுத்துட்டா பிரச்சனை இல்லை, தோல்வி அடைஞ்சிச்சுன்னா இவர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆயிடுவார். ஸோ பிரச்சார பயணம்ன்றது என்ன கான்செப்ட்னா, தொகுதியினுடைய அமைப்பாளர் பொறுப்பாளருடைய விட இவர்களுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி. ஏன்னா அவங்க பிரச்சாரத்துக்கு போகிறப்ப தான் இந்த தொகுதிக்கு என்ன தேவை அப்படின்றத அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க. இந்த தொகுதிக்கு என்ன தேவை, இந்த தொகுதிக்கு இந்த இடத்துல ஒரு டேம் வேணும், இந்த தொகுதிக்கு ஒரு விவசாய கட்டமைப்புக்கு ஏற்ற மாதிரி பெரிய குடோன் கட்டணும், இந்த தொகுதியில் மக்கள் வந்து எந்த ஒரு பெனிஃபிட்ஸ் இல்லாமல் இருக்காங்க, இந்த தொகுதியில் ரோடே சரியில்லை, மத்திய கிராம சேவை திட்டத்தின் மூலம் ரோடு கொண்டு வரணும், இந்த தொகுதியில் இருக்கவங்களுக்கு வந்து லோனுனா என்னன்னே தெரியல, இவங்களுக்கு வந்து முத்ரா லோன்ல இருந்து எல்லா லோனும் வாங்கி தரும்னு இவங்க சொல்றாங்க. இவங்க போறாங்கல்ல பிரச்சாரத்தில் சந்திக்கிறப்ப அதை கொண்டு வந்து ஹெட் ஆஃபீஸில் சேர்த்து அதற்கு ஏற்ற மாதிரி இந்த தொகுதியில் இந்த கேண்டிடேட்டை பார்த்தா வெற்றி வாய்ப்பு இருக்கும்னு இவங்க சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க நேரடியாக மக்களை சந்திக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஜாதி பலம் ஜாஸ்தியாக இருக்கும், ஒரு குறிப்பிட்ட நபர் நல்ல சேவை செஞ்சிருப்பார், பணபலம் இல்லாமல் இருக்கும். அப்போ போய் சொல்லுவார், சார் இந்த பையன் நல்லா வேலை பண்ணுறாரு, நான் விசாரிச்ச வரையும், நான் பிரச்சாரம் போனது வரையும் இவரோட கட்டமைப்பு நல்லா இருக்கு, இவருக்கு நம்ம பின்னாடி சப்போர்ட் பண்ணால் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு இவங்க போய் இந்த ரெக்கமெண்டேஷன் சொல்கிறப்ப அவங்க வச்சிருக்க லிஸ்ட்டில் இந்த தகுதியும் தகுதியாக சேர்க்கப்படும். இதெல்லாம் வந்து பிரச்சாரம் சம்பந்தப்பட்ட விஷயம்தான். தொகுதிக்கான அமைப்பாளர், தொகுதிக்கான பொறுப்பாளர் இன்னும் யாரும் மாற்றப்படலை, அது எல்லாருமே இருக்காங்க. பிரச்சாரத்துக்கான அமைப்பாளர், பிரச்சாரத்துக்கான தொகுதி அமைப்பாளர் தான் அண்ணாமலைஜியாக போக முடியல. அதுவும் இன்கேஸ் அவர் போக முடியலன்னா இவர் சொல்கிற 7 தொகுதிக்கு அவர் காணொலி மூலம் கூட பிரச்சாரம் பண்ணலாம், இல்லை வேறு மாதிரி எதனா கூட யுக்திகளை பண்ணலாம். அதுதான் அவர் சொல்கிறார். இது எப்போதைக்கு என்னால் முடியல, நான் சொல்லியிருக்கேன், இது அவங்க ஏற்றுக்கிறாங்களா ஏற்றுக்கலான்னு நீங்கள் பொறுத்து தான் பார்க்கணும். அதாவது 3ஆம் ஆண்டு தாவேக்காவுடைய அந்த விழா, அதுக்கு முந்தைய கூட்டத்திலையும் சரி, விஜய் வந்து பாஜகவை தொடாமல் அப்படியே ஒரு சைலண்ட் மோடில் போகிறது வந்து எப்படி பார்க்கலாம் அதை? இல்லை அவர் வந்து தொடாமல், ஆமாம் தொடாமல்லாம் இல்லை, லாஸ்ட்டில் தொட்டார். இல்லை அவர் என்னன்னா லாஸ்ட்டு வந்து அதிமுகவையும் தொட்டார், பாஜகவை தொடவில்லை. இல்லை பாஜகவின் கூட்டணியில் இருக்கும் சில கட்சிகள் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு, இப்படி அதிமுகவை மறுபடியும் தொடுறாரு. என்ன ஏன் வந்து அதிமுக மட்டும் தொடக்கூடியவர், ஏன் அந்த பாஜக தொடர்றதுக்கான தைரியம் அவர்கிட்ட இல்லை? இல்லை அவர் மிரட்டப்பட்டாரா? இல்லை, அவர் கேள்வி தயவுசெய்து நல்லா புரிஞ்சுங்க. அவர் சொன்னது வந்து திமுக அடுத்தது பாஜக அப்படிதான் சொன்னார். அதிமுகவை சொல்லலை. அவர் ஏன் பாஜகவுன்னு சொல்லியிருப்பாருன்னு தனிப்பட்ட முறையில் என்ன கேட்டிங்கன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இங்கே நிற்குது, இங்கே அஇஅதிமுக நிற்கலை, இங்கே வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி நிற்குது, திமுக நிற்கலை, இந்தி கூட்டணி தான் இங்கே நிற்குது. ஏன்னா திமுக கூட கம்யூனிஸ்ட் இருக்குது, காங்கிரஸ் இருக்குது, அவங்களாம் இந்தி கூட்டணி சேர்ந்தவங்க. அதை தான் அவர் மேற்கோள் காட்டி சொல்லியிருக்காரு. அவர் வந்து அஇஅதிமுகவை ஊழல் கட்சின்னு சொல்கிறது தான் காமெடியின் உச்சம். ஏன்னா ஊழல் கட்சின்னு சொல்லுகிற அவர் வாயால் தான் அந்த ஊழல் கட்சியில் வந்து செங்கோட்டையன் பக்கத்தில் இருக்கார். இன்னும் ஜெயலலிதா அம்மையா புகைப்படத்தை பேக்கெட்டு தான் வச்சுருக்காரு. அவரை வைத்துக்கொண்டே அவர் சொல்லுகிறது வந்து ஆச்சரியமாக இருக்குது. ஒன்று. 2வது, நீங்கள் வந்து அண்ணா ஆரம்பித்த 2 கட்சியிலுமே வசைப்படுறீங்க. அப்போ அந்த கட்சியினுடைய மூல காரணமாக இருக்கக்கூடிய, அந்த கட்சி உருவாவதற்கு காரணமாக இருக்க அண்ணாவை பற்றி பொது வழியில் வைக்கிறீங்க, பேசுகிறீங்க.
அந்த கட்சியை ஆரம்பித்துக்கு முன்னாடி அண்ணாவின் சீடராக இருந்து குருவாக இருந்து பெரியார் படத்தை அங்கே வச்சிருக்கீங்க. இதெல்லாம் முரண்பாடின் உச்சம் தானே. நீங்கள் ஒரு கொள்கை வர்றீங்க, உங்கள் சித்தாந்தம் என்ன? தாவேக்காவோட கொள்கை என்ன? கொள்கைனா என்னன்னு தெரியாததான் எங்கள் கொள்கை, கொள்கையே இல்லாததான் எங்கள் கொள்கை, இதான் அவங்க கொள்கை. இப்போ திமுகன்னு நம்ம திராவிடன் மாடல்னு ஒன்று கொள்கையை வச்சுருக்கானுங்க. கடவுள் மறுப்பு கொள்கை, திராவிடன் மாடல் ஒரு கொள்கை. சீமான் கட்சி தமிழ் தேசியம், நம்ம பிஜேபி இந்து தேசியம், இந்துத்துவா, ரைட்டாக கம்யூனிஸ்ட்டு பொது உடைமை, மக்கள் நீதி மையம் எதில் என்ன எங்களுக்கே தெரில, காங்கிரஸ் சிறுபான்மை நலன், இதுதான் அவங்களுடைய இது. இப்படி ஒவ்வொரு கட்சியும் ஒரு காட்சி, சுதந்திரத்துக்கு வாங்கி கொடுத்த கட்சி கூட இருக்குது. ஒரு கட்சியும் ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணி அந்த கோலை நோக்கி நகர்ந்து அதுதான் என்னுடைய கட்சியினுடைய அடிநாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுடைய கட்டமைப்பு தாங்க, நாங்கள் எங்கே சுற்றினாலும் பொது உடைமை நோக்கி. இன்னைக்கு கம்யூனிஸ்ட் பொது உடைமையை விட்டு வெளியில் வர மாட்டாங்க. இந்து தேசியத்தை பற்றியும் இந்துத்துவா பற்றி பிஜேபி வெளியில் வராது. இந்த திராவிடன் மாடலை விட்டு இவங்க வரமாட்டாங்க. இதேமாரி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்குல்ல, அந்த மாதிரி தாவேக்காக்குன்னு எந்த கொள்கையும் இல்லை, எந்த தலைவரும் இல்லை, எல்லாமே இரவல் தலைவர்கள். இப்போ அன்றைக்கி 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் அவர் பேசினப்ப 10 நிமிஷம் யாரை பேசுகிறாரு? எம்ஜிஆர் தாங்க பேசுகிறாரு. அந்த எம்ஜிஆர் தான் நீங்கள் எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சியை தான் நீங்கள் ஊழல் கட்சின்னு சொல்கிறீங்க. இதான் முரண்பாடின் உச்சம். நாங்கள் பல மீட்டிங்கில் சொல்கிறோம், எம்ஜிஆர் விஜய் ஆகவே முடியாது. எம்ஜிஆர் வந்து ஒரு லெஜண்ட், அவர் ஒரு சகாப்தம். நீங்கள் வந்து சும்மா எம்ஜிஆர் வேஷம் போட்டு நடிக்கிற ஒரு கூண்டுக்குள் அடைக்கப்பட்ட ஒரு கலர் மீன். அவர் பனையூரில் வளர்க்கப்படுகிற ஒரு கலர் மீன். இந்த ஓட்டுக்களை பிரிப்பதற்காக 2-3 கட்சிகள் சேர்ந்து அந்த கலர் மீனை வளர்க்குறாங்க. அப்படி தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இன்னைக்கு கட்சின்னு ஆரம்பித்தீங்கன்னா நான் அடிமட்ட தொண்டர்களை பார்க்க மாட்டேன், யாரையும் சந்திக்க மாட்டேன். ஆனால் ஒவ்வொரு வீட்டிலேருந்து ஒரு விஜய் வருவார்ன்றது ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இல்லையா? தானே சொல்றாரு. எல்லார்கிட்டையுமே அவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு இதுலேயும் கான்ஃபிடென்ட் தான் சொல்கிறாங்க. அங்கே பேச வந்த நிறைய பேரும் அதுதான் அவங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. பாருங்க, 72 வயசு ஆகுதுங்க மாண்பு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு. கிட்டத்தட்ட 65-70 வயசு நியர்க்காக இருக்குங்க மாண்பு எதிர்க்கட்சி எடப்பாடி பழனிசாமி. இன்றைக்கும் காலையிலிருந்து நைட்டு வரையும் ஏதாவது தொண்டரில் அவர்கள் பணியாற்றி கொண்டே இருக்கிறார்கள். தொகுதியில் பணியாற்றுறாங்களா இல்லையா? அவங்க தொண்டர்களை உச்சாரப்படுத்துறாங்களா இல்லையா? அந்த தொகுதியில் என்ன தேவையோ அதை வந்து செயல்படுத்துறதுக்கான வேலைகள் பண்றாங்களா இல்லையா? ஏன் பண்றாங்க? மக்களோடு மக்கள் கலந்தான் தாங்க தலைவன். இப்ப நீங்க சொல்லுங்க, வீட்டுக்கு வீடு ஒரு விஜய் வரான்றது காமெடி உச்சம். வீட்டுக்கு வீடு விஜய் டிக்கெட் வாங்க வருவான், பைத்தியகாரத்தனமா போய் 2000 ரூபாய் டிக்கெட் கொடுத்து படம் பார்ப்பா, ஓட்டு போட வரேன்னு தான் சொல்றாரு. ஓட்டு போட மாட்டாஜி, ஓட்டு எப்படி போடுவான் நீங்க சொல்லுங்க. அவர் என்ன சொல்றாரு? ஒரு கணக்கு சொல்றாங்க, ஜாரிஃபில் மேத்தமெட்டிக்கா என்ன சொல்றாங்க, 1 கோடி பேருக்கு 1,30,00,000 பேர் நான் மெம்பரா சேர்த்துட்டோம். அப்போ 1 கோடி பேர்ல வீட்டுக்கு ஒருத்தன் ஓட்டு போட்டா கூட 1 கோடி ஓட்டு வந்து நாங்கள் ஜெயிச்சிருவோம். இதெல்லாம் நடக்குமா? நம்ம நடக்காதுன்றது ஏன் சொல்றேன்னா, நம்ம எல்லாமே கடந்த கால வரலாறு வைத்து அரசியல் பண்ணுவோம். இன்றைய வரலாறு, இன்றைய செய்திகள் தான் நாளைய வரலாறு. அப்ப அந்த வரலாறுல எடுத்து வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்றேன். நிச்சயமா வெங்கடேஷ், நீங்க சொன்ன போல வந்து 2026 இந்த தேர்தலில் இருக்கும்போது அதிமுகவும் திமுகவும் போட்டி போட்டு ரேஸில் வந்து போயிட்டுருக்காங்க. என்டிஏ கூட்டணி ஒரு வகையில் எல்லாமே. ஸோ வந்து நான் ரேஸில் இருக்க இல்லை அப்படின்றதும் எனக்கு ஓட்டு போட வருவாங்க அப்படி கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருக்காரு. அண்ணாமலையை பற்றி சரியான நீங்கள் விளக்கத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அண்ணாமலை இல்லைனா கூட என்டிஏ கூட்டணி ஜெயிக்கும்னு சொல்லிட்டு ஆணித்தரமாக பதிவு பண்ணியிருக்கீங்க. நன்றி, வணக்கம். நன்றி.